Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் என்ற அண்மை செய்தி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, வேலு, பொன்முடி, செஞ்சி மஸ்தான் மற்றும் கனிமொழி ஆகியோரோடு சந்திப்பு நிகழ்த்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. வரும் ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெறும் நிலையில் இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். சந்தானம், விவரம் என்ன? திலகவதி, விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான இந்த வேட்புமனு தாக்கல் என்பது இன்னும் 3 நாட்களில் தொடங்க இருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்போது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுக அலுவலகமான அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பொன்முடி, அதே போன்று மஸ்தான் ஆகிய இருவரிடமும், அதே போன்று கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகன், ஏவா வேலு உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று தற்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் உயிரிழந்ததை தொடர்ந்து தற்போது இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக திமுக போட்டியதன் காரணமாக இந்த முறையும் அவர்களே போட்டியிடுவார்கள் என்று தெரிகிறது. காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் இந்த இடைத்தேர்தல் திமுகவினுடைய தொகுதி என்பதால் அனைவருமே திமுகவுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த வேட்புமனு தாக்கல் என்பது 3 நாட்களில் தொடங்க இருக்கக்கூடிய சூழல் தான். வேட்பாளர் யார் என்பதை இறுதி செய்யும் விதமாக தற்போது சென்னை அறிவாலயத்தில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. தொகுதியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மஸ்தான், அதே போன்று தொகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி, அதே போன்று துரைமுருகன், ஏவாவேலு உள்ளிட்ட கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுக்கிறாங்க. குறிப்பாக அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்ட பெயர்கள் வேட்பாளருடைய பெயர்களாக தற்போது தெரிய வருகிறது. தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்ட பின்பு அமைச்சர் யார் பொறுப்பாளராக இருப்பார்கள், அது இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் யார் என்பது தெரிய வரும். அதே போல பார்த்தோம்னா நேற்று இந்த நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர்கள், அதே போன்று நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களுடைய பொறுப்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டது. அந்த பட்டியலில் இடம்பெற்ற நபர்களும் தற்போது முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக வர தொடங்கியிருக்கிறார்கள். கனிமொழி சற்று நேரத்துக்கு முன்பு வந்த நிலையில் தற்போது தயாநிதி மாறனும் அறிவாலயத்தில் வருகிறார். நாடாளுமன்ற குழுவில் பெயர் பெற்றக்கூடிய நபர்களும் தொடர்ச்சியாக அறிவாலயத்தில் சந்தித்து முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற இருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சந்தானம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.